இனிய வணக்கம். மலரன்ன கண்ணாள் முகமொத்தியாயின் பலர்காண தோன்றல் மதி என்ற குறளை நாம் பார்த்துருக்கிறோம். இதே போன்று இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் ரொம்ப அழகாக ஒரு குறள். மலரன்ன கண்ணாள் அருமை அறியாது அலரெமக்கு ஈந்தது இவ்வூர் என்ற இந்த குறள். பாருங்களேன், கிட்டத்தட்ட காதலியை எப்படி மலரன்ன கண்ணாள், அவருடைய கண்கள் அது கண்கள் அல்ல, மலர்கள். எப்படி அழகான மலர்களை கண்டு இயற்கையாக நாம் அதை கண்டு இன்புறுகிறோமோ, உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு மலர்ச்சி, ஒரு கிளர்ச்சியை அந்த மலர்கள் நம்மிடையே ஏற்படுத்துவது போல என்னுடைய அன்புக்குரியவள் மலரன்ன கண்ணாள். ஆனால் இந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது பேசி திரியிறது வாடிக்கு. அதனால் ஊரெல்லாம் போய் பழி தூட்டுறாங்க, இன்னார் காதல் காதல் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மலரன்னாள் கண்களிலே மலரை போன்ற மென்மையானவள், ஆனால் உள்ளத்திலே திண்மையானவள். உடல் மென்மை, ஆனால் உள்ளம் திண்மை, சிற்பமான உடல், உறுதியான எண்ணங்கள். இதை அறியாது, இவளினுடைய அருமை அறியாது. மலரன்ன கண்ணாள் அருமை அறியாது. இந்த வார்த்தையை ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பார். அருமை. அதனால தான் ஒரு இடத்துல பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல், பெருமை என்ற அதிகாரத்தில் சொல்வார். அப்போது இந்த அருமை என்பது ஆற்றற்கரிய இல்லையா, போற்றற்கரிய ஒரு குணம். அப்போ இந்த மலரன்ன கண்ணால் அருமையை அறியாத இந்த ஊரார் பழிபேசி புறம்பேசி தூற்றி இதை ஒன்றுமில்லாமல் செய்யலாம் என்று எண்ணினால் அவர்கள் மாறான ஒன்றை செய்கிறார்கள். அவர்களுடைய தூற்றல், அவர்களுடைய அந்த பழி, இவையெல்லாம் அவர்கள் எண்ணியது போல் அதை அழித்திடாமல் ஆக்கத்தை சேர்க்கிறது காதலுக்கு. ஏனென்றால் இவள் மலரன்ன கண்ணாள், ஆனால் எக்கனைய உள்ளத்தாள், எண்ணத்தாள். இவள் ரொம்ப மிகவும் மிகவும் உறுதியானவள், சிற்பமானவள், எண்ணியாங்கு எய்தக்கூடிய ஏற்றமுடையவள். அதனால் இவர்கள் நினைத்தது போல் நடவாது. இந்த காதலுக்கு இந்த பழிச்சொல், இவர்களுடைய தூற்றல், இவையெல்லாம் தூய காதலின் முன் உரமாக மாறி மேலும் வளர்த்தது என்பதை சொல்லாமல் சொல்லும் இடமாக இந்த குறள் அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.